ஹலோ வாட்ச் ஃப்ரீக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வாட்ச் டைமெக்ஸ் டிஸ்கவரர் மல்டிஃபங்க்ஷனல் அனலாக் வாட்ச். டைமெக்ஸ் ஒரு யூஎஸ்ஏ பிராண்ட். 1980s இந்தியாவுக்கு அவங்க பிராண்ட் வருது. தென் இப்போது டைமெக்ஸ் இந்தியா அப்படின்னு அவங்க பிராண்ட் இருக்கிறது எல்லாருக்குமே தெரியும். நம்ம அன்பாக்சிங் பார்த்திங்க அப்படின்னா ஆஸ் யூஷுவல் ஸ்பாஞ்சில் எல்லா வாட்ச்லேயும் கொடுக்குற மாதிரி ஸ்பாஞ்சில் அந்த வாட்ச் கேஸில் அவங்க பைண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அப்புறம் வாட்சோட வாரண்டி கார்டு, வாட்சோட மேனுவல், இவங்க இதில் நம்ம ஸ்கேன் பண்ணி வாரண்டியை கிளைம் பண்ணிக்கிற மாதிரி இவங்களோட செட்டிங் கொடுத்துருக்காங்க. கஸ்டமர்ஸை வெல்கம் பண்ணுற மாதிரி அது க்ரீட்டிங் டேக். அதுக்கப்புறம் அவங்களோட வாட்ச் கேர் இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் பார்த்திங்கன்னா அது ரொம்ப பெருசாகவே இருக்குது. பேசிக்காக எல்லா வாட்சுக்கும் உள்ள காமனான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸையும் அது கவர் பண்ணிடுற மாதிரி. இது ஒரு பிளாக் டயல் உள்ள மல்டிஃபங்க்ஷனல் அனலாக் வாட்ச் வித் லெதர் ஸ்ட்ராப்போடு கொடுத்துருக்காங்க. அதோட கேஸ் ஃபுல்லாக ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். பார்த்திங்கன்னா அந்த லெதரில் அவங்களோட ஸ்டிச்டு டிசைன், அந்த த்ரெட்ஸில் கொடுக்குற மாதிரி, அந்த கிளாத்ஸில் நம்ம எல்லாருமே டெனிம் கிளாத்ஸ் அந்த மாதிரி வர மாதிரி ஸ்டிச்டு டிசைன் அந்த லெதர் ஸ்ட்ராப்பில் கொடுத்துருக்காங்க. நல்ல நீட்டான டிஸ்பிளே, மினிமலிஸ்டான டிஸ்பிளே, டேட் அப்புறம் டெய்லி 24 hours டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. எல்லாமே அனலாக் தான். நல்ல ஒரு ப்ரீமியமான ஒரு லெதர் லுக்கில் இருக்குது நம்ம பார்க்குறப்ப. 30 மீட்டர் வாட்டர் ரெசிஸ்டன்ட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கேஸ்பேக். பின்னாடி டைமெக்ஸ்னு அவங்களோட லோகோவும் எம்ப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஜென்யூன் லெதர் எல்லாமே அந்த ஸ்ட்ராப்பில் எம்ப்ளிஷ் பண்ணியிருக்கு. நல்லாயிருக்கு. இதோட ஸ்டிக்கரை பீல் ஆஃப் பண்ணிடலாம். பார்த்திங்கன்னா பிளாக் டயல் வித் அந்த க்ரீமி நம்பர் லோகோஸ் எல்லாமே ரொம்ப ப்ரீமியமான ஒரு லுக் நமக்கு கொடுக்குது. அந்த மினிட்டை ரெப்ரசன்ட் பண்ணுற கிராஃப்ஸ் எல்லாமே ரொம்ப அலைண்டாகவே இருக்குது. பின்னாடி இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கேஸ்பேக் ரொம்ப ஸ்டடியான ஒரு டிசைன். கலர் காம்பினேஷனுமே ரொம்ப பெக்யூலியராக டிசைன் பண்ணியிருக்காங்க. பிளாக், க்ரீம் அண்ட் பீச் கலர், சில்வர், அனலாக் ஃபாயிலிங்ஸ் எல்லாமே. அந்த லெதர் ஸ்ட்ராப்புமே இது ஒரு தனி லுக்கை கொடுக்குதுன்னு சொல்லலாம். ஃபார்மல் அண்ட் கேஷுவல் அவுட்ஃபிட்ஸ்க்குமே இது ரொம்ப அப்சல்யூட்டாக சூட் ஆகும். இதோட சைடு வியூவுமே இந்த கேஸ் டிசைன் எல்லாமே ரொம்ப நீட்டாகவே இருக்குன்னு சொல்லலாம். கண்டிப்பாக ஆஃபீஸ் போகிறவங்க, காலேஜில் ஒரு ஃபார்மல் செமினார் கொடுக்குறவங்க, இன்டர்வியூக்கு போகிறவங்க கண்டிப்பாக அந்த வாட்சை பிக் பண்ணலாம். இதோட செகண்ட் ஹேண்ட்ஸுமே அந்த மினிட் இண்டிகேட்டர் கிராஃபில் ரொம்ப பெர்ஃபெக்டாக அலைன் ஆகுது. இதோட மூமெண்ட்டுமே ரொம்ப ப்ரிசைஸாக இருக்குதுன்னு சொல்லலாம் இதை வச்சு. இதோட ஃபங்க்ஷன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஆஸ் யூஷுவல் அனலாக் கிளாக் வித் டே-அண்ட்-டேட் கிராஃப், அப்புறம் 24 hours அனலாக் கிராஃப். ஜஸ்ட் ஆஸ் யூஷுவல் எல்லா மல்டிஃபங்க்ஷனல் அனலாக் வாட்ச்லையும் கொடுக்குற மாதிரி தான் இந்த டைமெக்ஸ்லையும் கொடுத்துருக்காங்க. டைம் பொசிஷனிங் ஹேண்ட்ஸுமே ரொம்ப ஸ்மூத்தாக ஃபீல் ஆகுது. அந்த க்ரௌனை ஸ்க்ரூ பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த டேட் அட்ஜஸ்ட்மெண்ட் சேஞ்ச் ஆகிறது தெரியும். பட் டேவை சேஞ்ச் பண்ணுறதுக்கு நம்ம மினிட் அண்ட் ஹவர் ஹேண்ட்ஸை ஃபுல் டே ரொட்டேஷனில் கொடுத்தா சேஞ்ச் பண்ண முடியும். நம்ம டேட் பொசிஷன் அட்ஜஸ்ட் பண்ணுற க்ரௌண்டில் வச்சு இந்த டேவை இதில் மாற்ற முடியாது. ஸோ இந்த ஃபியூச்சர் இல்லாமல் இருக்குது. இதில் ஒரு ட்ராபேக்காக இருக்குது. இந்த ஃபுல் ரொட்டேஷனில் கொடுக்கும்போது தான் பார்த்தா இப்போ டேவே சேஞ்ச் ஆகிருக்கும். எலிகண்ட் அண்ட் ப்ரொஃபஷ்னல் அட்டையர் உள்ள வாட்ச். இந்த டயலில் உள்ள கலர் காம்பினேஷன் எல்லாம் இந்த வாட்சுக்கு இன்னும் எலிவேஷன் கொடுக்குதுன்னு சொல்லலாம். இதோட லியூம்லாம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு இருக்காது. தென் இதோட லியூம் பிரைட்னஸ் அண்ட் டியூரேஷனுமே ரொம்ப கம்மி. இந்த லெவல் பட்ஜெட் வாட்சஸ்க்கெலாம் கண்டிப்பாக இந்த ஃபியூச்சர்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது அது கண்டிப்பாக கரெக்டாக இருக்காது. இதோட ஃபிட் அண்ட் ஃபினிஷ், பில்ட் குவாலிட்டி அண்டு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கேஸ் எல்லாமே ஸ்டடியாகவே இருக்குது. தென் அந்த லெதர் ஸ்ட்ராப் மட்டும் லாங் லைஃப் அண்ட் டியூரபிளாக இருக்குமாங்கிறது டவுட்டு தான். மற்றபடி வாட்ச் டிசைன் எல்லாமே நீட்டாகவே கொடுத்துருக்காங்க. இதோட ஸ்ட்ராப் சைஸ் 20 mm கிட்ட கொடுத்துருக்காங்க. தென் அதோட கேஸ் திக்னஸ் 10 mm கிட்ட வருது. தென் இதோட லக் டு லக் வித் 50 mm கிட்ட கொடுத்துருக்காங்க. ஒரு ஃபார்மல் வாட்ச்க்கான ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் தான் எல்லாமே மேக்ஸிமம்.
என்னோடய wrist சைஸ் 7 inches. எல்லா wrist சைஸ்க்குமே இது மேக்ஸிமம் சூட் ஆகும். பட் ரொம்ப தின் wrist பீப்புளுக்கு இது எப்படி இருக்குன்னு தெரில. அது அவங்களோட ப்ரிஃபரபிள் சாய்ஸஸ் தான். தென் இந்த வாட்சோட ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா, நான் ஃப்ளிப்கார்ட்டில் பிக் பில்லியன் டேஸில் 900 ரேஞ்சில் வாங்கினேன். தென் இந்த வாட்ச் மற்ற நேரம் ஃப்ளிப்கார்ட் அண்ட் மிந்த்ராவில் 1000 to 1500 ரேஞ்சில் சேல் பண்ணுறாங்க, ஆஃபர்ஸ் இல்லாத டைம் மட்டும். தென் இந்த வாட்சோட ப்ரோஸ் என்னென்னா, இந்த வாட்ச் ஒரு குவார்ட்ஸ் மூமெண்ட் உள்ள வாட்ச். ரொம்ப எலிகண்ட்டான டிசைன், ஃபார்மல் அண்ட் செமி கேஷுவல் அட்டையருக்கு ரொம்ப நல்லாவே சூட் ஆகும். வாட்சோட டயலுமே ரொம்ப அக்செப்டபிள் சைஸ் தான். அதோட லெதர் ஸ்ட்ராப் லுக் அண்ட் ஃபீலுமே நல்லாயிருக்கு. தென் இது ஒரு அஃபோர்டபுளான வாட்ச். இது ஒரு டைமெக்ஸ் டீசெண்டான வாட்ச் ப்ராண்டும் கூட. தென் இந்த வாட்சோட கான்ஸ் என்னென்னா, டேவை சேஞ்ச் பண்ணுறதுக்கு நம்ம மீட் அண்ட் ஹவர் ஹேண்ட்ஸை ஃபுல் டே ரொட்டேஷனில் கொடுத்தா மாற்ற வேண்டியதாக இருக்கும். இதுதான் அந்த வாட்சில் இருக்க ஒரே கான்ஸ்ன்னு சொல்லலாம். தென் இந்த வாட்சோட ஃபைனல் ஒப்பீனியன், டைமெக்ஸ் பிராண்டை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட்டு பை பண்ணுறீங்கன்னா இது ஒரு நல்ல என்ட்ரி லெவல் வாட்சாக இருக்கும். தென் ஒரு நல்ல ஃபார்மல் வாட்சாக வேணும்னா நீங்கள் இதை கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணலாம். தென் காய்ஸ், நம்ம சேனலில் இது மாதிரி வாட்ச் ரிவ்யூ அண்ட் கண்டென்ட்ஸ்க்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் பாய் வாட்ச் ஃப்ரீக்ஸ்.